ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காலையில் வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இவர் போட்ட வீடியோ. இதை நீங்கள் எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்களா, பொய்ன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. சரியா? வீடியோ போடும்போது நான் வீட்டுக்குள்ளே இல்லை. இது கடவுள் மேலே சத்தியமாக நான் போய் கிணத்து மேட்டில் பேசாமல் உட்காந்துட்டேன். நீ என்ன பேசினாலும் நீ பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் நம்ம வந்து வீடியோலேயே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன் தெரியுமா? சில பேர் முகம் பார்த்து நம்ம எதையுமே பேசுனா அதுக்குரிய ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குதே, அதுக்குரிய விளக்கமோ பதிலோ அது அர்த்தம் புரிஞ்சு பேசுகிற ஜென்மங்கள்கிட்டயே நம்ம பேசலாம். ஆனால் புரியாத ஜென்மங்கள்கிட்ட நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் செவிடங்காதில் சங்கூதுற மாதிரி சமம். புரியுதா? அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இனிமே நீங்கள் தெளிவாக நீங்களே பார்க்கலாம். இனி ஒரு விஷயமும் நான் சொல்கிறது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். சரியா? இத்தனை நாள் வீடியோவுக்காகவோ இல்லை கண்டென்ட்டுக்கோ அப்படியோ இப்படியோ ஏதோ ஒன்று வந்துச்சு, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்களே வந்து பார்க்கலாம். இனிமேல் நீ என்ன வேணாலும் வீடியோ போடு, எப்படி வேணாலும் வீடியோ போடு. ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன சொல்கிறேன்னா, விழுதுகளில் நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து வீடியோ போடணும், போட்டு தான் ஆகணும். அப்படிங்கும்போது அது 2 பேரும் சேர்ந்து வீடியோ வரும் போகும் வைக்க, அதை விட்டுருங்க, அந்த சேனலே விட்டுருங்க. அது பொதுவான 2 பேரோட சேனல். சரியா? அப்படி இருக்கும்போது உன்னோட வீடியோவில் இனிமேல் நீ உங்கள் அம்மா வீட்டில் போய் பேசினாலும் சரி, நீ இங்கே உட்காந்து பேசினாலும் சரி, இல்லை நீ என்ன ஏன் முன்னாடியே நீ கழுவி ஊற்றினாலும் சரி, இல்லை லைவில் உட்காந்துக்கிட்டு என்னையவே நீ சிங்கப்பூர் போனவ, துபாய் போனவ, 10 பாட்டில் விட்டவ, ஐட்டம், அவள் மூத்திரச்சந்து, அப்படி இப்படி நீ என்ன வேணாலும் பேசிக்க. நான் கவலைப்பட போகிறதே கிடையாது. சரியா? அதுக்கு பதில் லைவில் எப்படி கொடுக்கணும், அதுக்கு பதில் வீடியோவில் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இனிமே முகத்துக்கு நேராக நான் எதுவுமே பேச விரும்பலை, எனக்கு விருப்பம் இல்லை. சரியா? இதை வந்து நான் வீடியோவுக்கு பேசுகிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. என் தங்கச்சிகளுக்கும் என்னை புரிஞ்சவங்களுக்கும் இதை நான் விளையாட்டுக்கு பேசுகிறேனா சீரியஸாக பேசுகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சரியா? ஏன் அப்படின்னா, நமக்கு உரிமை இல்லாத இடத்துலையும் நம்ம உணர்வுகளை புரிஞ்சிக்காத ஒரு சில பேர்கிட்டையும் போய் ஓ மேலே நான் காதல் வச்சுருக்கேன், நான் ஓ மேலே அன்பு வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன், அப்படி வச்சுருக்கேன். அதாவது வந்து நான் ஒன்று வேணான்னு முடிவு பண்ணேன்னா எனக்கு அது வேண்டாம். ஆனால் வேணும்னு முடிவு பண்ணேன்னா அதை வந்து மானம், மரியாதை, அசிங்கம், கேவலம் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தவங்க வேணும், ஒருத்தவங்க நம்ம அந்த அளவுக்கு நேசிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது அந்த சுற்றியில் நடக்கிறது நமக்கு தெரியாது. அவங்க மட்டும்தான் நம்ம கண்ணுக்கிட்ட தெரிவாங்க. அந்த மாதிரி தான் நான் போனேன். ஆனால் போனதை நினச்சி நான் ரொம்ப கேவலமும் ரொம்ப அசிங்கமும் ரொம்ப ரொம்ப இந்த செருப்பு கிடக்கு பார்த்தீங்களா, செருப்பு, அந்த செருப்பு எடுத்து நானே அடிச்சுக்கணும்னு இருக்கேன். சரியா? ஏன்னா ஏன் வந்தா எதுக்கு வந்தா ஒரு ஃபங்க்ஷனை கெடுக்கணும் அப்படின்னு நினச்சி நான் போயிருந்தால் அந்த 1 மணிக்கே, சரியா, எப்படியே இந்த பாத்தியா ஓதி நான் லைவில் சொன்னேன் தெரியுங்களா, லைவில் இல்லை ஃபோனில் சொன்னேன். இந்த பாத்தியா ஓதி முடிச்சிடும் வாங்க சொல்கிறாங்க இல்லையா, வாங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வாங்க சொல்லி முடித்தவனை தான் எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணுவாங்க. அந்த தொழுகைக்கு பின்னாடி தான் எல்லாமே பண்ணுவாங்க. சரியா? அந்த மாதிரி நான் நினச்சி அந்த ஃபங்க்ஷனை கெடுக்கணும்னு எனக்கு வந்து ஒரு கெட்ட புத்தி இருந்திருந்தா அங்கே வந்தவங்க யாரையுமே சாப்பிட விடாமல் அவ்வளவு பிரியாணி வேஸ்ட்டாக போய் எந்த சொந்த பந்தம் யாருமே சாப்பிட விடாமல் நான் வந்து பண்ணியிருக்கலாம். ஏன்னா நான் வந்து 1 மணிக்கே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் வேண்டாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என் தங்கச்சியிலும் சரி அக்காங்கிறவங்களும் சரி சொன்னாங்க. நான் கேட்டுக்கிட்டு பேசாமல் படுத்துருந்தேன், படுத்து தூங்கிட்டேன். திடீர்னு நான் ஏன் ஃபோன் எடுத்தேன், யார் விட்ட பார்த்தேன், என்ன என் மண்டையை கழுவுனாங்க, என்ன எதுனே எனக்கு தெரியலை. நான் போனேன். சரியா? போனதுக்கு அங்கே என்ன நடந்துச்சுங்கிற ஒரு விஷயத்த நான் இன்னும் முழுசாக அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை. முடிஞ்சா எங்கள் ஊர் பிடாரி மேலே சத்தியம் பண்ணி அங்கே என்ன நடந்துச்சு, என்ன பண்ணிச்சு, அடித்தாங்க குடும்பத்தோடு அடித்தாங்கண்ணா. ஆனால் யார் எப்படி அடித்தாங்க, என்னென்ன பண்ணாங்கன்னு அவர்கிட்ட சத்தியம் பண்ணி நீங்கள் கேளுங்க. சரியா? இதுக்கு மேலேயும் நான் என்னை மாற்றிக்கிட்டு என்னை திருத்திக்கிட்டு, ஏன்னா இவ்வளவும் நடக்கிறது யாருக்காக? சரி, நீ என்னை நான் உன் மேலே வச்சுருக்க ஒரு காதல், ஒரு பாசம், அதையே நீ புரிஞ்சுக்கல. கேட்டால் சொல்லுவேன், நான் புரிஞ்சுக்கிட்டனால தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், உன் கூட இருக்கேன், உனக்கு ஆறுதலாக இருக்கேன், உன் புண்ணுக்கு மருந்து போடுறேன், எல்லாம் பண்ணுறேன். வெளியே இருக்க புண்ணுக்கு மருந்து போடுறிய, உள்ளே நான் பட்ட புண்ணுக்கு உன்னால் மருந்து போட முடியுமா? என்ன தான் நீ கரிமீன் வாங்கி கொடுத்தாலும், என்ன தான் நீ எனக்கு நகை நட்டு வாங்கி கொடுத்தாலும், என்ன தான் இது பண்ணாலும், இந்த செயினை அந்து போனதை கூட நீ நானும் உழைச்சி ஒவ்வொரு பொருளும் தான் வாங்கணும். ஆனால் காணா போச்சுன்னு நீ கூட புலம்புறிய ஒழிஞ்சு நான் புலம்பவே இல்லை. இந்த செயினை வந்து இந்தா கொண்டு போடு, அவளுக்கு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அதோட அந்த சாப்டரே நான் முடிச்சுட்டேன். புரியுதா? அதுக்கு மேலே அவள் வாங்கிக்கிறதும் உன் சம்பளத்தில் வாங்குறதும் அது உங்களோட விஷயம், உங்களோட பொறுப்பு.
கொண்டுட்டு போய் போட்டுட்டு நீ வாங்குறியா, இல்லை இதே செயினை பற்ற வச்சு நான் கழுத்தில் போட்டுக்குவா. 2 ஆப்ஷன் தான். புரியுதா? நான் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து என்னையால் அவங்களுக்கு மன கஷ்டம் ஆயிருக்கு, என்னையால் நஷ்டம் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக என் மனசுக்கு தோணுனா நான் செஞ்சிருவேன். இதை வந்து சிக்காசியா, ஏன்னா அவரே எதிர்பார்க்கல. நானாவது இறங்கி வந்து இவளுக்கு செய்கிறதாவது, இன்னும் இந்த நகை வாங்கி கொடுக்குறதுல இன்னும் ஒரு 7.5 வருமே, இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னெலாம் அவர் யோசிச்சுக்கிட்டு இருந்தார். திடீர்னு இதை யாருக்கிட்டேயுமே, என் தங்கச்சி, இந்த அக்கா, யாருக்கிட்டேயுமே கேட்காம நானாக ஒரு முடிவு எடுத்தேன். இதை வந்து நான் மெர்சிமாட்ட கூட கலந்து பேசலை. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள் சூர்யான்னு சொல்கிறதோடு அவங்க நிப்பாட்டிட்டாங்க. நான் என் அக்கா ரேவதி அக்கான்னு அக்காட்ட சொன்னேன், நல்ல முடிவு சூர்யா, நல்ல ஒரு இது பண்ணியிருக்க, பரவாயில்ல, யார்ட்டையுமே கேட்காம நீ இந்த முடிவு எடுத்திருக்கேங்கும் போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது உன்னை நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன என் கேரக்டர் அப்படி தான் அங்கே தான் கிடக்குது, போட்ட இடத்துல தான் கிடக்குது, நான் சிந்தலை. அப்படி வந்து நான் ஒரு சுய புத்தி, அதாவது என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர், பொறாமை, ஆவேசம், காசு பணம், நகை நட்டுக்கெல்லாம் ஆசைப்படணும்னு நினச்சிருந்தா நான் என்ன பண்ணியிருந்துக்கலாம், இந்த நகையை கொண்டே கொடுத்து பற்ற வச்சுட்டு உடனே வான்னு சொல்லிவிட்டு, அவளுக்கு அவள் வெறுங்கழுத்தாக இருந்தால் எனக்கு என்ன தேவை மயிரா, எனக்கு தங்கம் தான் வேணும், நான் கவரிங் போடவே மாட்டேன்னு சொல்லி நான் பற்ற வச்சுட்டோ, இல்லை இதை கொண்டே போட்டுட்டோ, அந்த வீம்புக்குனா அது என் கையில் கிடக்கிற செயின், இதையும் போட்டுட்டோ 1.5 பவுனோ 2 பவுனோ அழகாக போய் நான் கடைக்கு போனேன்னா 15 தானே சம்பளம் வரடி தர்றேன் அப்படின்னாலும் அந்த கடைக்காரங்க சரின்ட்டுருவாங்க. ஏன்னா நாங்கள் ரெகுலராக வாங்குறதுனால எனக்கு தெரியும். நான் வீம்புக்கு பண்ணணும்னு நினச்சா அவள் போடுறதுக்கு முன்னாடி நான் அந்த தங்க நகையை போட்டு ஆட்டி உங்கள் எல்லாருக்கிட்டையும் இந்தா பாவம் அவளே வந்து ஒரு நகை நட்டு இல்லாமல் இப்படி அந்து போய் பாவம் புலம்பிக்கிட்டு இருக்காளே, இவன் நகை நட்டை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. அதையும் தாண்டி அது வந்து அவள் மனசை ரொம்ப காயப்படுத்துகிற விஷயம். நல்லா கேட்டுக்கணும், காயப்படுத்துகிற விஷயம். நமக்கு வந்து இந்த மாதிரி நகை அந்து போச்சே, இதை நமக்கு வாங்கி கொடுக்க ஆள் இருந்தால் நம்மளும் போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிப்பாள்ல. அப்போ அவள் இடத்துல இருந்து நான் யோசிக்கணும். உடனே கேஸை வாபஸ் வாங்கினால தான் வாய்ஸ் வைக்கிறா. நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த கேஸு காலையில் கூட ஏதோ ஒன்று சொன்னேன், நான் வந்து ஒரு ஃபோன் போட்டேன்னா வந்துடுவாங்க, நீ வந்து ஜெயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றியா? நான் ஒன்று சொல்லவா, ஜெயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றியா? அதுவா இதுவா, உனக்கு என்ன பண்ணும், நானே உனக்கு வாக்குமூலம் தர்றேன், கூப்பிடு அவளை, நீ வாங்கின வாபஸ் கேஸை திருப்பியே நீ எஃப்ஐஆர் போடுங்கிறேன். நானே நீ போடுறியா, இல்லை நானே போய் அந்த ஸ்டேஷனில் உட்காந்து, சார் எனக்கு வெளியே வாழ விருப்பம் இல்லை சார், நீங்கள் வாங்கின வாபஸ் கேஸை நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி நான் துணிஞ்சு உட்காந்துருவேன். நான் கவலைப்படவே மாட்டேன். நான் 10 நாள் லீவா ஆளாக என் தங்கச்சி நம்பரை கொடுத்துட்டேன், இங்கே வா, கிளம்பு, கூட்டிகிட்டு போ, அவங்கள ஒரு வாரம் 10 நாளைக்கு வச்சுக்க, அப்படியே என்னென்ன தேவையை வாங்கி கொடுத்து பள்ளியோட அனுப்பு, இல்லை எங்கள் அம்மா வருதா, எங்கள் அம்மா வச்சுக்க, இந்த பாரு நான் ஒன்று சொல்ல வச்சுக்க பாய், ஒன்று மட்டும் நீ தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நீ என்னை முழுசாக நான் என்னோடய கேரக்டர் என்ன நீ தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கவே, எனக்கு ஏன் நான் இப்படி பண்ணுறேன், எதுக்கு நான் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கிருப்பேன். ஆனால் இன்னமும் நீ என்னை புரிஞ்சுக்கவும் இல்லை, நீ என்னை தெரிஞ்சுக்கவும் இல்லை, நான் ஏன் சண்டை போடுறேங்கிறது உனக்கு தெரியலை. நான் இதே நகை நட்டுக்கு சண்டை போடுறவளாக இருந்திருந்தா இந்நேரம் உனக்கும் எனக்கும் தெரியும்ல, இந்நேரம் எதையாவது உன்னை பண்ணி என் கழுத்தில் இந்நேரம் தங்கச்செயினை போட்டு ஒருத்தி வைத்தறிச்சல்லையும் பாவமோ அவள் அப்படியே மனசு நோகும்படியாக என்னால் நடக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகாது. இப்போ நினச்சா கூட நகை கடைக்கு போயிட்டு அந்த செயினை போட்டுட்டு அதே மாடலில் அதே மாதிரி நான் செயின் வாங்க போட என்னால் முடியும். எல்லாமே என்கிட்ட இருக்குது. சரியா? வேண்டாம். சரியா? அவள் வெறுங்கழுத்தா உட்காந்துருக்கா. எனக்கே பார்க்கும்போது மனசு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. பாவம் இப்படி போய் ஒரு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்துட்டு இப்படி உட்காந்துருக்காளேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மனசாட்சிக்கு எனக்கு தோணுது, அவள் வாங்கி போடட்டும், அதுக்கு பின்னாடி நம்ம வாங்கி போட்டுக்குவோம். அது வரைக்கும் ஏன் அந்த 150 ரூபா செயினை போட்டால் ஆகாத, இல்லை நம்ம என்ன தங்க நகைக்காக தான் இந்த அளவுக்கு நம்ம வந்து பிரச்சனை பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னமும் சொல்லிக்கிறேன். ஒரு 2 பொம்பளைங்களோட மனசை நீ புரிஞ்சுக்கலையே ஒழிஞ்சி, இவங்கிட்டு சண்டை போடுறா, அவள் அங்கிட்டு சண்டை போடுறா, இவங்கிட்டு சக்கலாத்தியா போடுறா, இவா அங்கிட்டு சக்கலை, அவள் 25 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை வெறுத்து போய் விட்டுட்டான்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா 7 வருஷம் வாழ்கிற எனக்கே உங்ககிட்ட வந்து அவ்வளோ ஆத்திரம் வருது, அவ்வளோ கோவம் வருது, கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு என்னையவே ஒரு முடிவெடுக்கவும் விட மாட்டேங்கிற. அதை நீ சொல்லிக்கிட்டு இருந்த, என்னைய முடிவெடுக்க விட மாட்டேங்கிறேன். நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்லிக்கிறேன், முடிவு எடுத்துட்டோம்னா அதில் 2 பேருமே ஸ்ட்ராங்காக இருக்கும். கரெக்டுங்களா இல்லைங்களா? 2 பேருமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். காலையில் உட்காந்துக்கிட்டு என்னமோ பூச்சாடி காட்டிக்கிட்டு இருக்க, நான் ஃபோன் பண்ணேன்னா அவ்வளோதான் உன்னை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க, நான் ஃபோன் பண்ணேன்னா தூக்கி உள்ளே வச்சுருவேன். முதல்ல ஸ்டேஷனில் என்ன சொன்னாங்க வேணா திருப்பி வேணா போய் நம்ம ப்ரெஸ் மீட்டை வர சொல்லி என்ன நடந்துச்சுன்னு வேணா அதை வேணா தோண்டி நான் குப்பையை எடுக்கவா? நீ இருக்க பற்றியா, அவளை கூட விட்டுரு, நீ இருக்க பற்றியா, சும்மா இருக்கிறவளை சொரிஞ்சு விட்டு எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி நான் பாட்டுக்கு நம்ம திருந்தணும், நல்ல மைண்டுக்குள்ளே போகணும், நல்லா வேறு மாதிரி போகணுங்கிறவள நீ சீண்டி திருப்பி நீ ஏதோ சின்னாவனமாக ஆகிறதுக்கு பிளானாக போடுறேன்னு நான் நினைக்கிறேன். வெளியே இருக்கவன் எவனுமே நீ சீன்றது கிடையாது.
முடிஞ்சு போச்சு, வாபஸ் வாங்கியாச்சு. அடுத்த கட்டம் அவளுக்கு வாய்தா வருது, அதை போய் பேசி ஈஸி எல்லாம் முடிச்சுட்டு அவள் வேலையா இந்த வாட்டுக்கு என்னமோ தான் இந்த அவளை போய் கத்திட்டு கிடக்கிறா, என்னமோ பண்ணிக்கிட்டா. அவள் வாட்டுக்கு அவள் இருக்கா, நான் வாட்டுக்கு நான் இருக்கேன். நீ எதுக்கு உட்காந்துக்கிட்டு போனை போட்டால் வந்துடுவாங்க, தூக்கிடுவாங்க. ஏண்டா உனக்கெல்லாம் அறிவுமை இருக்கா? அறிவுமை இல்லையா? என்ன சொன்னாங்க? ஓ குடும்ப சண்டையை உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும். நீ 2 வச்சுக்க, 4 வச்சுக்க, 10 வச்சுக்க, அது ஓ விஷயம். பப்ளிக் யூசன்ஸ்னு சொல்லி நீங்கள் ரோட்டில் சண்டை போட்டிருக்கீங்க, தெரியுதா? இதே எங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டிருந்தோம்னா கேஸ் வரைக்கும் போயிருந்தா கூட இந்த எனக்கு இருக்கிற ரணத்தை நான் கட்டவா? ஃபைலை தூக்கிக்கிட்டு வந்தா ஆமாம். யார் போய் முதல்ல வந்து வம்புழுத்தது? யார் மேலே முதல்ல எஃப்ஐஆர் இருக்குது உனக்கு ஒன்று தெரியுமா? இப்போ நம்ம பேர் 2 பேரில் எஃப்ஐஆர் இருக்குன்னு சொல்லி எல்லா ஸ்டேஷனுக்கு போனோன்னே சொல்கிறாங்களா? ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு கேஸ் இருக்குல்ல, ஆல்ரெடி நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா என்னமோ நான் மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி நீ என்னமோ மனு பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்து என்னமோ மனு பார்க்க வந்த லிஸ்ட்டில் மட்டும் உன் பேர் இருக்க மாதிரி பேசுகிற. ஏன் நீ பேச விடணுமா? என்னை பேச விட்டு நீ டென்ஷன் ஆகணுமா? ஏன் 3 நாள் நல்லா இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா? நான் கேட்குறேன். நான் என்ன சொன்னேன்? பிடாரி மேலே சத்தியமாக சொல்கிறேன், இங்கே வா, அங்கே தானே போகிற, சந்தோஷமாக போயிட்டு வா. நான் இப்படி சோறு தானே தான் என் ஃப்ரெண்டு இருக்கிறா, சரியா? இப்பயும் சொல்கிறேன், இந்த நிற வாசப்படியிலேருந்து அந்த சித்திரையாவுக்கு கீழே இருந்து தான் சொல்கிறேன், ஓ பர்மிஷன் இல்லாமையோ நீ இல்லாமையோ நான் இனிமேல் சரக்கை தொட மாட்டேன்னு என் ஊர் பிடாரி மேலேயும் ஐயா பாண்டி மேலேயும் நான் சத்தியம் பண்ணிட்டேன். நான் ஒரு விஷயம் செய்ய மாட்டேன்னு சொன்னால் நான் செய்யவே மாட்டேன். சரக்கு அடித்து மீடியாவுக்குள்ளே வரமாட்டேன்னா அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீ இல்லாதப்போ நான் சரக்கு அடிக்க மாட்டேன்னு சொல்லி நான் அடிக்க மாட்டேன். நீ வந்து பயப்பட வேணாம். ஏன்னா ஒரு செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு ரூட்டில் போய்கிட்டு இருக்கும்போது இல்லை நீ செஞ்சுருவியோ அந்த பூச்சாணிலாம் காட்டக்கூடாது. என்னன்னா ஒன்றை நான் திருத்தணும்னு நான் நினைக்கல. நீ திருந்த மாட்டேன், புரியுதா? நீ திருந்தவும் மாட்டேன், அவளையும் வாழ விட மாட்டேன், என்னையும் வாழ விட மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, புரியுதா? நான் எதுக்காக வந்தேன், ஏன் பண்ணேன், எதுக்கு பண்ணேன், ஏன் அந்த ஃபங்க்ஷனே இல்லாமல் யாரையுமே ஒரு வாய் பிரியாணி கூட திங்க விடாமல் பண்ணணும்னு நினச்சா 1 மணிக்கு அதை இழுத்துருக்கலாம். போலீஸ் கேஸுன்னு வரோம். இவ்வளோ தூரம் சட்ட ரூல்ஸ் படித்தவன் நான் அங்கே வரைக்கும் போய் இப்போ பிரச்சனை வந்தால் அதுக்கு பின்னாடி அதனுடைய விளைவுகள் என்னன்னு தெரியாமையா நான் போனேன்? சொல்ல, அதோட விளைவுகள் தெரியாமையா நான் போனேன்? இல்லை அவள் இங்கே தேடி வந்தால் என்ன அவளுக்கு கூட தெரியாது அதோட விளைவுகள் என்ன, பிரச்சனை என்னன்னா அவளுக்கு தெரியாது. இவ்வளோ தூரம் ஜெயிலை பார்த்தவ, இவ்வளோ தூரம் கேஸை பார்த்தவ, இவ்வளோ தூரம் போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தவ, போலீஸ்காரங்களை பார்த்தவ, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாதா? சொல்லு பாப்பா, என்ன ஏதுன்னு தெரியுமா தெரியாதா? நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னொரு வாட்டி உட்காந்துக்கிட்டு நான் நினச்சா உன்னை உள்ளே வச்சுருவேன், நான் நினச்சா உன்னை என்ன அதை அந்த பிளாக்மெயில் நீ பண்ணவே வேணாம் சிக்கந்தர். அப்படிலாம் கட்டாயப்படுத்தி, ஏன்னா நான் வந்து அவ்வளோ தூரம் சண்டை போட்டதே உன்னைய பிரிஞ்சு இப்போ கேவலமாக அசிங்கமாக ரொம்ப சீப்பாக சொன்னோம்னா உன்னைய விட்டுட்டு இருக்க முடியல. நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டானே. ஏன்னா நேற்று பாலவிநாயகங்கிற ஒரு ஐடி நானும் சூர்யாவும் எப்படி வந்து தீபாவளி கொண்டாடணும்னு தெரியுமானோன்னு அவ்வளோ கோவம் வருது இல்லை? போத்து எவனோ ஒருத்தன் எங்கள் குடும்ப போட்டா வச்சுக்கிட்டு வந்து சூர்யாவும் நானும் போட்டோன்னே ஏன் உன் மனசு அப்படியே துட்டிக்கிற? எதுக்கு தவிக்கிற? அவனை ஏதாவது மூஞ்சியை தெரியுமா, முகதரே தெரியுமா, ஏதாவது தெரியுமா? சொல்லு பார்ப்போம். தீபாவளி கொண்டாடணும் இப்படி அப்படின்னா அவன் 4 விஷயம் போட்டோன்னா உனக்கு ஏன் பொங்குது? ஒரு சாதாரண கமாண்டருக்காரன் எங்கேயோ இருந்து கமாண்டு போடுறான். அவன் பேசுகிறதே உன்னால் தாங்க முடியல. ஒத்தாங்கிற உங்கள் அம்மாங்கிற அவனுங்கிற அந்த பாலவனாயங்கிற பேரை பார்த்தாலே உனக்கு உள்ள காண்டில் ஆகுதே. நீ இவ்வளோ தூரம் பண்ணுறீல்ல, இவ்வளோ தூரம் உனக்கு செஞ்சு இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு ஒருத்தையை தூக்கி ஓரங்கட்டி ஒதுக்கி வச்சுட்டு நீ பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த இடத்துல நீ இருந்து யோசிச்சு பாரு. பொம்பளை பிள்ளைகளுக்கு தெரியும் நான் பேசுகிற வலி வேதனையாக அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது என் மாமனாருக்கு திதி கொடுக்க போகிறேன்னு சொல்லி சொன்னதுக்கு மாமா பர்மிஷன் கொடுன்னு சொல்லி யாரை கமெண்ட் போடுறாங்க. பர்மிஷனா? ஃபஸ்ட்டு பாலவிநாயகத்தோடு போகட்டும். மெயின் பாயிண்டை கவனிச்சிங்களா எல்லாருமே? ஃபஸ்ட்டு பாலா கூட போகட்டும், அப்புறம் வந்து நம்ம திதியை யோசிப்போம். பாலவிநாயகம் கூட நான் எந்த ஜென்மத்துக்கு போக மாட்டேங்கிறது நல்லாவே தெரியும். உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இவருக்கு தெரியும், புரியுதா? அப்போ நான் பாலவிநாயகம் கூட போய் சேர போகிறதும் கிடையாது, மாமனாருக்கு திதிங்கிறத ஒன்றா நடத்த போகிறதும் கிடையாது. இது நடத்தவும் விடமாட்டார். அப்படி நடத்தினா என்ன ஆகும் ஏதாகும் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். அப்படிங்கும்போது இவ்வளோ தூரம் சும்மா வாய் வார்த்தையில் பேசும்போது வாயிலே எல்லாம் சொல்லும்போது பண்ணும்போதே உனக்கு இவ்வளோ ஆத்திரம் வருது இல்லை? ஏன் கண்ணு முன்னாடியே சொந்தம் சுருத்து அவன் இவன் எல்லாமே நீ பண்ணுவ. நான் சிரிச்சுக்கிட்டே அனுசரிச்சுக்கிட்டே நீ நகை வாங்கி கொடுத்துட்ட, நட்டு வாங்கி கொடுத்துட்ட, ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வச்சுருக்க, அடுத்து வீடு வாங்கி தரப்போகிற, எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ சொன்னில்ல, நீ சொன்னியே இல்லை பச்சையா சொல்கிறவா, உங்ககிட்ட படுக்கிறதுக்கும் பணத்துக்கும் மட்டும் நான் நினச்சி வந்திருந்தேன்னு வச்சுக்கவே, இந்த செயின் வாங்குற மேட்டரில் இந்த பொண்டு கொடுத்து முதல்ல அவளுக்கு வாங்கி போடு, அவள் கழுத்தில் போட்டதுக்கு பின்னாடி நான் போடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கவும் மாட்டேன். இவ்வளோ தூரம் சொந்த வந்தக்காரங்க இருக்காங்க, நம்மளை போனால் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி யோசிச்சு உன்னை தேடி நான் அங்கே வந்திருக்கவும் மாட்டேன், புரியுதா? நீ உட்காந்துக்கிட்டு இனிமேல் இந்த போலீஸ் பூச்சாண்டியெல்லாம் காட்டாது, புரியுதா? திருப்பி போலீஸ்காரங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? நீ என்ன வெண்ணைக்குடா திருப்பி அங்கே போன? எதுக்கு போன?
சண்டையாச்சுல, பிரச்சனையாச்சுல, நீ என்ன சொன்ன? என் பொண்டாட்டி அடிச்சு விட்டான்னு தானே நீ சொன்ன. அப்போ நீ பொண்டாட்டி கூட தானே போய் வாழ்ந்துருக்கணும். அவளை தேடி எதுக்கு நீ போன? அங்கே போய் இருந்தினா அவள் அடிக்க தான் செய்வா, உன்னை எல்லாம் பண்ண தான் செய்வா. ஓ வீட்டில் இருக்கும்போது வந்தாளா? நீ கேட்ட அதே கேள்வி உன்னை திருப்பி கேட்குறேன். உன் அம்மா வீட்டுக்கு வந்தாளா இல்லை ஓ வீட்டுக்கு வந்தாளா? என்ன சொன்னாங்க? திரும்பி இந்த மாதிரி பிரச்சனை இந்த ஏரியாவுக்குள்ளே நீ என்ன வேணாலும் புலந்துக்கங்க, ஓ வீட்டுக்குள்ளே புலந்துக்க, ரோட்டுக்கு வரக்கூடாது, பப்ளிக் யூசன்ஸ்ன்னு சொல்லி சொன்னாங்களா சொல்லலையா? ஏன் அப்படி டகால்ட்டியாக மாத்திர எல்லாத்தையும்? கண்டென்ட்டாக பேசுகிறாலும் கரெக்டாக பேசு. காவல்துறை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படியே நீங்கள் போயிட்டு வந்தோன்னாலாம் உங்களை விட மாட்டாங்க. தனியாக ஒரு டீம் போடுவாங்க, என்னென்ன பேசுகிறாங்க ஏது எது பேசுகிறாங்கன்னு அதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. புரியுதா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ இங்கேயே உட்காந்துக்கிட்டு என்னைய மிரட்டினு வச்சுக்கவே. இப்போ இங்கேயே வச்சு நான் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு ஐயா என்னை இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி என்னை தும்புடுத்துறான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொன்னால் ஏன் உன்னைய தூக்க மாட்டாங்களே? உன்னைய தூக்கி உள்ளே வைக்க மாட்டாங்க. இந்த காயம் போதும், இந்த அடையாளம் போதும், ஒரே ஒரு ஆதாரம். புரியுதா? நேற்று ஆஸ்பத்திரிக்கு ஊசி போட போகும்போது கூட என்னை அத்தனை கேள்வி கேட்குறாங்க. இது கீழே விழுந்தீங்களா? இது ஏதோ சூடு வச்சு ஏதோ அந்த கம்பி இது என்னது கரண்டியெல்லாம் பழுக்க வச்சு இந்த முதுகில் இழுப்பாங்களே அந்த மாதிரி இது ஒரு தீப்புண்ணு மாதிரி இருக்குங்க, நாங்கள் போடவே மாட்டோம், இல்லை நீங்கள் டாக்டர் வந்து பாருங்கள் அப்படி இப்படினாங்க. தெரிஞ்ச ஆஸ்பத்திரிங்கிறனால ஐயோ ஒன்றும் இல்லைங்க, சும்மா அவருக்கு எனக்கு சண்டை வந்துருச்சு, நான் போய் கேட்டில் விழுந்து அது ஏதோ துரு பிடிச்சது ஏதோ இருந்துருக்கும் இருக்கு, லேசாக கிழிஞ்சதோ அப்படியே அந்த மருந்து போட போட அந்த மாதிரி வந்துருச்சுங்கன்னு சொல்லி நான் போய் 2 ஊசி போட்டு நேற்று நைட் லைவில் சொல்லிட்டு தானே போனேன். இனிமே தனியாக நான் எப்படி வாழணுங்கிற பாதையில் நான் போக ஆரம்பிச்சிட்டேன். புரியுதா? இனி முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் வந்து தனிமையாக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்கங்க. அதாவது துணை இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, 100க்கு 99% உங்களோட தேவைகளையும் உங்களோட வாழ்வாதாரத்தையும் நீங்கள் தேடிக்கங்க. ஏன்னா நம்ம துணை தேடுறதுனால தான் நம்ம கூட இருக்க துணை எப்படி தெரியுமா, நம்ம தேடி போகிறதும் சண்டை போடுறதும் பண்ணுறதும் அவங்களுக்கு ரொம்ப வந்து எரிச்சல் வருதான், கட்டுப்பு வருதான், ரொம்ப ஒரு மாதிரி வருதான். விலகிடுவோமே, நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம வாட்டுக்கு இருப்போமே. எதுக்கு சொல்லுங்க பார்ப்போம்? உட்காந்துக்கிட்டு நீ இங்கேயே உட்காந்துக்கிட்டு இங்கேயே டான் மாதிரி பேசுகிற, அதை அங்கே உட்காந்து பேசணும். எங்கே? உங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து பேசணும். இல்லை வந்தால் அங்கே பொதுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு நீ திரும்பி இந்த மாதிரி பண்ணுனா என் வீட்டை தேடி வந்தாலோ அதை பண்ணாலும் நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணோம், நீ ஃபோன் பண்ணு தாராளமாக கேட்பாங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சார் திருப்பி நீ இந்த பிள்ளாம் பண்ணிட்டா வச்சுட்டான்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சரியா? அவங்க என்ன சொன்னாங்க? 2 பொம்பளையும் விட்டுருவேன் சொன்னாங்களா சொல்லலையா? இது உண்மையா பொய்யான்னு சொல்லி அவகிட்ட போய் கேளுங்க. 2 பொம்பளையுமே விட்டுருவேன், ஒன்னே உள்ளே தூக்கி எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சு விட்டு அடுத்த கட்டத்தை என்னவோ நாங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால் என்ன சொன்னேன், எனக்கு தெரியும், எதுவும் தெரியாமலாம் நான் வந்து உட்காந்து பேச கிடையாது. இங்கேருந்து அங்கே போய் நம்ம இவ்வளோ தூரம் பண்ணால் அதுக்குரிய பிரச்சனைகள் என்னன்னு எனக்கு தெரியும். நீனா போன போட்ட, நீனா கேஸை கொடுன, நீ ஏன் அவளை பேசின, என்னென்ன என்ன அவளை மண்டையை கழுவிருக்கேன்னு எனக்கும் தெரியாது. என்னே நீ என்னென்ன மண்டையை கழுவுனன்னு அவளுக்கு தெரியாது. என்கிட்ட 2 பேரையும் மண்டையை கழுவி கஞ்சி குடிக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்ட. கண்டட்டுக்கு பேசுறியா? பேசு, பண்ணு, வையி. அதுக்காக நான் இப்போயும் சொல்கிறேன் சிக்காபாய், என் கேரக்டர் தெரிஞ்சு நீ என்னை சீண்டக்கூடாது. இந்த பிளாக்மெயில் பண்ணிடுவேன், நான் உன்னை காப்பாற்றினேன், உன்னை நான் அதை பண்ண இதை பண்ணனா அப்படி வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. சரியா? அன்புக்காக உன் காலில் என்ன உன் குடும்பமே அடிக்கும்போது கூட சரியா பேசாமல் இருந்தேன், அமைதியாக இருந்தேன். எனக்கு வலிக்கிற வழி எனக்கு மட்டும்தான் தெரியும், என் வழியை என் கூட தான் வச்சுருக்கேன். நீ பிளாக்மெயில் பண்ணியெல்லாம் என் கூட ஒரு நொட்டி கூட வாழ வேண்டாம். அப்படி ஒரு பிச்சையான வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. சரியா? அழுக மாட்டேன்னு சொல்லி அழுகிறதுங்களா ஒரு சில விஷயங்கள் என்னால் முடியலை. சும்மா உட்காந்துக்கிட்டு ஏன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு என்னையவே பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு தூக்கிடுவாங்க. உடனே நான் ஃபோன் போட்டால் என்ன பண்ணிடுவாங்க? நான் பண்ணி காட்டவா? சொல்லு, நான் பண்ணி காட்டவா? இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் 2 பேருமே எழுதி கொடுத்துருவோமா? பார்க்குறியா யார் வீம்புக்கு வாழ்கிறாங்கன்னு பார்க்குறியா? அந்த மாதிரி நான்லாம் சவால் விட்டேன்னா நான் செஞ்சே காட்டி போடுவேன். சரியா? போகிறதுனா போய்க்க, வாழ்ந்துக்க. இனிமேல் அந்த வீட்டில் நீ மிதிக்கக்கூடாது. நான் கூட்டிகிட்டு வந்து அவங்கள வச்சிருவேன், வச்சு தான் வாழுவேன். எனக்கு யாருமே தேவை கிடையாது. பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பிள்ளைங்களோட வாழ்ந்தா யாரும் என்னை பேச போகிறது கிடையாது. நீ வாட்டுக்கு போய் உன் குடும்பத்தோட வாழ, நான் வாட்டுக்கு பிள்ளைகளோட வாழ்ந்துட்டு போகிறேன். முடிஞ்சு போச்சு. என்னைக்கே என்னை மிரட்டி மட்டும் நீ பயமுடுத்தி என்னை வச்சுக்கோன்னு நினைக்கவே நினைக்காத. உருட்டல் மிரட்டல் அந்த பயம் அதுக்கெல்லாம் தான் மசுறு மாதிரின்ட்டு போயிடுவேன். நான் அன்புக்கு மட்டும்தான் நீ வேணுங்கிறதுக்காக தான் மொத்த குடும்பமே என்னை அடிக்கும்போது கூட ஒத்தாளாக வந்தேன். நான் யாரையும் கூட்டிக்கிட்டு வரல, போய் பள்ளிவாசலை அங்கே இங்கே யாருக்கிட்டையும் கேட்கல. அவ்வளோ அட்டி வாங்கி நான் கன்று மாதிரி என்னை ஏறி வண்டியில் உட்கார வச்சுட்டு வந்தேன். இப்போ வரைக்கும் எனக்கு வலிக்குதுன்னு கூட நான் வெளியே யார்கிட்டையும் சொல்ல, என் தங்கச்சியை தவிர, என் அக்காவை தவிர, உங்ககிட்ட கூட சொல்லலை. சரியா? நானாக போனேன், நானாக ஊசி போட்டேன், நானாக மருந்து வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். புரியுதா? ஏன் காயம், ஏன் வலி, நான் தான் மருந்து போடணும். அதே மாதிரி தான் உன்னை தேடி நான் வந்தேன். நீ கொடுக்குற வலியும் வேதனையும் கஷ்டமும் நான் தான் மருந்து போட்டுக்கணும்.
கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ விலகணுமோ அந்த விலகி போய்கிட்டு என் வழியையும் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நான் வாட்டுக்கு போயிடுவேன். என்னை கொஞ்ச நாளைக்கு நீ வாட்டுக்கு விட்டுரு. உனக்கு என்ன தோணுதா நீ செய், எனக்கு என்ன தோணுதா நான் அதை செஞ்சுவேன். சரியா? 2 முடிவு தான். என்ன பண்ணுறேன், நான் கூட்டிகிட்டு வந்தால் அவங்க வைக்கணும் முடிவு பண்ணுறேன், நான் வச்சிருவேன். வீடை காலி பண்ணுறது போகிறது ஊரோட ஏன் ஊரோட போனோம், எதுக்கு ஊரோட போனோம்? இந்த வீட்டுக்கு நீ வராமல் இரு. எதுக்கு வர்ற? அவங்க இல்லையா எனக்கு? நான் என்ன பாலவனாயத்தை கூட்டி வந்து குடும்பம் நடத்த போறேன்னா இல்லை வேற எவனும் அப்பாட்டி புருஷன் எனக்கு வர போகிறானா? என் பிள்ளைகளோட அந்த வீட்டுக்குள்ள வரும்போது யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது. அழகா எனக்கு பள்ளியோடம் காலேஜ் எல்லாம் தோதா இருக்கும்போது நான் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறேன். நீ கட்டுப்பாடாக இருந்துக்க. சரியா? திரும்பி நான் ஃபோன் பண்ணுறேன், நான் ஃபோன் பண்ணேன் உன்னை டார்ச்சர் பண்ணேன், நான் ஒத்துக்குவேன் ஆமாங்கன்னு. சரியா? ஏன்னா என்றைக்குமேடா தேடி தேடி வர்ற அம்போ நீ எட்டி மிதிச்சு உன்னை தேடி வருதுன்னா உன்கிட்ட படுக்கிற அந்த 5 நிமிஷம் சுகம் கிடையாது, நீ கொடுக்குற காசு கிடையாது. ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பாசம், நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, நம்ம பிரிஞ்சிருந்த அந்த கஷ்டம், இவ்வளோதான். எல்லா பிள்ளைகளுக்கும் அதை தான் சொல்லிக்கிறேன். அதையும் மீறி ஒருத்தவங்க பிளாக்மெயில் பண்ணி ஒருத்தவங்க மிரட்டி அப்படி தான் அந்த காசு சம்பாதிக்கணும், அப்படி தான் அந்த காமம் வேணும்னா புரியுதா? எனக்கு தைரியம் இருக்குது, நான் வாழ்ந்துக்குவேன். நீ ரொம்ப வாயை விட்ற, ரொம்ப வார்த்தையை விட்ற, யோசிச்சு பேசிக்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீ முடிவு எந்த காலமும் எடுக்க மாட்டேன். சும்மா நான் போகிறேன் அப்படி இப்படி எங்கே போகிறேன் இங்கே தான் இருப்பா, 4 நாளைக்கு நமக்கு அப்போ நம்ம போனாலும் 5ஆம் நாளைக்கு வந்துடுவோம் அப்படின்னு நீ முடிவு பண்ணுற. நீ வரவே முடியாத அளவுக்கு நான் முடிவு எடுத்துருவேன். கோயிலே போய் சத்தியம் பண்ணிட்டு வந்துடுவேன். நான் பார்த்து பேச, அவ்வளோதான் சொல்லுவேன்.